எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து அறுவடை வீடியோ தாங்க நம்ம வந்து போட போகிறோம். நம்ம வீட்டில் வந்து ஒரு சில காய்கறிலாம் நாங்கள் போட்டிருக்கோம், கீரைகள்லாம் போட்டிருக்கோம். இப்போ வந்து அறுவடைக்கு வந்து ரெடியான காய்கறிகள்லாம் இருக்குது. நம்ம வந்து அறுவடை தான் பண்ண போகிறோம். வாங்க நம்ம பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் தான் நிறைய நம்ம வீட்டில் இப்போ இருக்குது. அது வந்து அறுவடை பண்ணிக்கலாம். கட் பண்ணுமா. நம்ம கீரை செடிக்கலாம் இந்த மாதிரி தான் தெளிக்கணும். நாங்கள் ஷார்ட்ஸு போடணும் அப்படின்னு எல்லா கத்திரிக்காயுமே நாங்கள் வச்சுருந்தோம் செடியில். காலையில் தான் பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் சமைக்கிறதுக்காக பறிச்சிட்டோம். எல்லாம் பார்த்திங்கன்னா இதை விட பெரிய கத்திரிக்காய் தான் இருந்தது. இப்போ வந்து ஓரளவுக்கு இருக்குது கத்திரிக்காய், எல்லாம் பறிச்சிக்கலாம் வாங்க. எல்லாமே கரெக்டான பதத்தில் இருக்குது, முத்தாமல் பிஞ்சாவே இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு செடியில் ஒரு கலரில் இருக்குது. இப்போ வந்து இது வந்து பச்சை கத்திரிக்காய் பாருங்கள், அப்படி பச்சையாக வரி வரியாக இருக்குது பாருங்கள். ரெண்டுத்தையும் பறிச்சிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பிஞ்சாக இருக்குது, நம்ம வந்து விட்டுடலாம். நம்ம இந்த கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா கீழே ஒரு கலரும் மேலே பச்சை கலர் இருக்குது பாருங்கள். ஊதா கலரும் பச்சை கலரும் இருக்குது. இதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். நிறைய செடியில் இருக்குது. நமக்கு இப்போ வந்து நம்ம ஓரளவுக்கு இந்த அளவுக்கு பெரிய சைஸ் மட்டும் தான் நம்ம வந்து பறிக்கிறோம். இங்கே பாருங்கள், நிறைய குட்டி குட்டி கத்திரிக்காய்லாம் நிறைய இருக்குது. செடி ஃபுல்லாகவே இருக்குது. நமக்கு தேவைப்படும் போது அப்பப்போ பறிச்சிக்கலாம். அது மட்டும் இல்லாத இது வந்து நாட்டு எருவை மட்டும்தான் வச்சு நம்ம விடுறோம். அது மட்டும் இல்லாத இதில் வந்து பூச்சி இல்லாமல் இருக்குது பாருங்கள். கத்திரிக்காய் அப்படியே சுற்றி காட்டுற பாருங்க, ஒரு பூச்சி கூட இருக்காது. நல்லா வந்து பசுமையான கத்திரிக்காய் இது. இப்போ நம்ம வந்து பச்சை மிளகாய் வந்து பறித்து எடுத்துக்கலாம். நமக்கு வீட்டுக்கு தேவையானதை மட்டும் பறிச்சிக்கலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக செடியிலே இருக்கட்டுங்கிறதுனால அப்பப்போ தேவைப்பட்டதை மட்டும் நாங்கள் வந்து பறித்து எடுத்துக்கிறோம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம வந்து பறித்து எடுத்துக்கிட்டோம் போதும். இது வீட்டுக்கு தேவையான அளவுக்கு, அதாவது இந்த அளவுக்கு பெருசாக இருந்த கத்திரிக்காய் எல்லாத்தையும் நம்ம வந்து பறித்து எடுத்துட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அறுவடை தான். வாங்க. வாழைப்பழம் அப்படியே பழுத்து தொங்குது பாருங்கள். எல்லாம் பறித்து வச்சு தாங்க பழுக்க வைப்போம். இப்போ பாருங்கள், அப்படியே பழுத்து தொங்குது பாருங்கள். அது மரத்துலேயே பழுத்த பழம் பார்த்தா எப்படி வெடிச்சிருக்குன்னு பாருங்கள். சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்டு வருப்பா. அப்படியே மாவு மாதிரி இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அப்படியே மரத்தில் பழுத்த பழம் அப்படியே மாவு மாதிரி இருக்காது. இது வந்து ரஸ்தாளி பழம். அதனால் வந்து இதோடைய டேஸ்ட்டே வந்து மாவு மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் மரத்திலே பழுத்துதுங்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல மாவு மாதிரி இருக்குது சாப்பிட்றதுக்கு. ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ இதையும் நம்ம பறித்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வாழைப்பழத்தை அப்படியே அறுவடை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பூவம்பழம்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வந்து எங்கள் வீட்டில் வந்து குருவி தாங்க சாப்பிடும். குருவிக்காகவே பழுத்து அப்படியே வந்து 2-3 பழம் வந்து குருவி சாப்பிட்றோம். முன்னாடி ஒரு தார் பழுத்து நாங்கள் பறிக்கவே இல்லை, ஃபுல்லாகவே குருவியே சாப்பிட்டுடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கேயும் பாருங்கள், எல்லாம் குருவி தான் சாப்பிட்டுட்டு போயிருக்காங்க. இந்த பக்கத்தில் உள்ளதையும் குருவி தான் சாப்பிட்டாங்க. நாங்கள் வந்து வீடியோக்காக வந்து வச்சுருந்தோம். இப்போ என்னன்னா எல்லாம் குருவி சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. அது சாப்பிட்ட மிச்ச பழத்தை தாங்க இப்போ நாங்கள் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் வந்து காய்கறி போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ரொம்ப நாளாக வந்து வீடியோவே போடலை, இப்போ தான் வீடியோ போட ஆரம்பிச்சிருக்கோம். எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக என் வீடியோ பார்க்குற எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.